ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடி ஸ்வெட் ஒழுகிட்டே இருக்கும். 4 hours நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்களுக்காக. we have 200% confidence in him, we'll take care of him அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. கணவர் கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் வருவிடான ப்ரூவ் பண்ணார். மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டர். மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னம் பேசினேன். சார், சிவகுமார் பையன் நீங்கள் எதையுமே பார்த்ததில்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போடு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. we have 200% confidence in him, we'll take care of him அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா, பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கணவர் கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியா போல, ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லை. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் வருவிடான ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போ நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடி ஸ்வெட் ஒழுகிட்டே இருக்கும். 4 hours நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்களுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு, பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாலை 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய ஹம்பிளாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்ல, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணிருக்காங்களா? கார்த்தி பண்ணிருக்கானா? சார், 6 பேக்னு ஒன்னு இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும்.